ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பிலேருந்து 2026 இந்த வருஷத்துக்கான செக்ஷனல் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன செலெக்ஷன் ப்ராசஸ், என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம படிக்கணும். எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படித்ததெல்லாம் வச்சு இந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆக முடியும், உங்களால் கிளியரும் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த எக்ஸாம் ரிகார்டிங் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேவா? ஸோ செக்ஷனல் கண்ட்ரோலர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்றைக்கி தான் வந்திருக்கு. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னா நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாமுக்குங்கிறது அப்ளை பண்ணலாம். அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 26 வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ண மிஸ்டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்கிட முடியும். இதோட எக்ஸாம் எப்போன்ற அந்த எக்ஸாம் டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்கமிங் டேஸில் ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதோட எக்ஸாம் டேட்டை. ஸோ இப்போ இந்த டைம் வந்து 119 வேகன்சி வந்திருக்கு. இந்த வேகன்சிங்கிறது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ பாதிக்கும் கீழே தான், ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வந்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா ஜோனையும் சேர்த்து, ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 33 வயசு உள்ளவங்க எலிஜிபிள். ஏஜ் வந்து எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜூலை 1, 2026 இந்த தேதியில் உங்கள் வயசு என்னவோ அதை தான் கணக்கில் எடுப்பாங்க, ஓகேவா? அந்த தேதியில் 20லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? ஸோ இதில் 119 வேகன்சி இருக்கிறதா பார்த்தோம். இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 9 வேகன்சி சென்னைக்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 2 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 3 வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 0 வேகன்சிங்கிறது இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 வேகன்சின்னு மொத்தம் 9 வேகன்சிங்கிறது ஆல் ஓவர் த இந்தியாவுக்கு இருக்குது. இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா சென்னைக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, ஓகேவா? ஒரே ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில்னா சென்னைக்கு தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. வேறு ஜோனில் நல்ல வேகன்சி இருக்குன்னா அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளைன்றதை பண்ண முடியும். இது நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பேங்கிறது 35,400. இதோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ரிடக்ஷன்லாம் போக கிட்டத்தட்ட 65,000 கிட்ட உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக இந்த எக்ஸாம்ஸில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட்டு, நிறைய ப்ரிவிலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? செக்ஷன் கண்ட்ரோலரில். ஸோ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? இதில் மெடிக்கலுங்கிறது A2 மெடிக்கல் தான் பார்ப்பாங்க. ஸோ A2 மெடிக்கலுங்கிறப்போ அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். A2 மெடிக்கலுங்கிறப்போ நீங்கள் ஃபிசிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபிட்டாக இருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. நான் லேசிக் பண்ணியிருக்கேன், ஐயில் சில சர்ஜரிலாம் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருக்கவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸ்பெக்ஸ் இல்லாமல் எனக்கு அந்த விஷன் வந்து நல்லா தான் இருக்குங்கிறவங்க தான் எலிஜிபிள். கலர் விஷன், பைனாக்குலர் விஷன், நைட் விஷன், மயோபிக் விஷன் இந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது, ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறத பார்த்துருந்தோம். ஏஜுங்கிறது ஜூலை 1, 2026 இந்த டேட்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். ஓபிசி நான் கிரிமிலேயராக இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். மற்ற கேட்டகரினா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னா என்ன மீன் பண்ண வாரோன்னா, யாரெல்லாம் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால தான், ஓகேவா? இல்லை ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் இதில் இயர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா தாராளமாக எலிஜிபிள். ஆனால் இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், ஓகே? இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க தான் எலிஜிபிளுங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது உண்டு. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஜென்ரலுக்கு 10 வருஷம், ஓபிசிக்கு 13, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷனுங்கிறது ஏஜில் வந்து உண்டு. ஸோ பிடபிள்யூடி எந்த கேட்டகரிலாம் எலிஜிபிள்னு இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த கேட்டகரி ஆஸ்பிரண்ட் மட்டும் இதுக்கு அப்ளைங்கிறத பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துலாம். இந்த எக்ஸாமில் 2 எக்ஸாம் தான். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கலுங்கிறது தான் இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு இருக்கா, இதில் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணுறவங்க தான் இந்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. இந்த இதில் இருந்து ஒரு வேலைக்கு 8 பேருன்னு தான் இந்த டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் குவாலிஃபைங் தான். இதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தாலே போதும், ஓகேவா? இந்த குவாலிஃபைங் பேப்பரில் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தர் இருந்தால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்குன்றதை கூட்ட போவாங்க. இதுதான் இந்த எக்ஸாமுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும், 100 கொஸ்டின் வச்சு நடக்கும். இந்த எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு.
ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணால் 0.33 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்குங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த இதுதான் எக்ஸாமுடைய அந்த மார்க்கிங் வெயிட்டேஜுங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதை நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லையும் எழுத முடியும். ஓகேவா? ஏன்னா இது தமிழ்லேயும் அப்ளை பண்ணலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் 13 இந்தியன் லாங்குவேஜில் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இல்லை 2 மணி நேரம் எக்ஸாம்ஸா 100 கொஸ்டின் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மென்டல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின், லாஜிக்கல் எபிலிட்டியில் வந்து கேப்பபிலிட்டியில் வந்து 20 கொஸ்டின், அனாலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் 60 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சரி, இப்போனாலும் சரி, நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதில் லாஸ்ட் இயர் நடந்த 4 ஷிஃப்ட்டோட கொஸ்டின் பேப்பருமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு. எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க இது உங்களால் நிச்சயமாக போட்டுற முடியும் இந்த பேப்பருங்கிறது. ஓகேவா? இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர்ன்றது பண்ணுங்கள். நிறைய மார்க் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எஸ்எஸ்சி தான் உங்களை ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கிறப்போ இதையுமே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் லைட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறப்போ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? அதனால் இது ஒரு ஆப்ஷனை வந்து கட்டாயம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு சிபிஐடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது இது ஒரு வேலைக்கு 8 பேருன்ட்டு முந்தின டெஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணி கூட்டுப்பாங்க. இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் தான் நடக்கும். ஓகேவா? இதில் மினிமம் மார்க்குங்கிறது 42 மார்க் கட்டாயம் எடுக்கணும் எல்லா கேட்டகரியும். இது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்குன்றது கிடையாது. இந்த எக்ஸாமுங்கிறது நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அந்த இதை வந்து குவாலிஃபை பண்ணிடணும். குவாலிஃபை பண்ணுறவங்க மட்டும் தான் அடுத்ததுக்கு எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தின டெஸ்ட்டில் இருந்த மார்க் வெயிட்டேஜ் 70% இருக்கும். இதில் இருந்து எடுத்த மார்க் ஒரு 30% கன்வெர்ட் பண்ணி தான் ஃபைனல் மெரிட்டுங்கிறத போடுவாங்க. இப்படி தான் எக்ஸாம் ப்ராசஸ்ங்கிறது இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ், ஃபைனல் மெரிட்டுங்கிறது. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸோட எக்ஸாம் ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ பே பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸு, எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கேண்டிடேட்ஸு, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்க எல்லாரும் 250 ரூபா பே பண்ணால் போதும். ஓகேவா? இந்த 250 ரூபாவும் நீங்கள் வந்து சிபிடி எக்ஸாம் இருக்குல்ல, அதில் அப்பியர் ஆகி எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு இது ரீஃபண்ட் ஆகிடும். இந்த கேட்டகரியில் வராத கேண்டிடேட் இருப்பீங்க தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு யாரெல்லாம்னா மெயில் கேண்டிடேட்டு, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் மெயில் கேண்டிடேட் இருப்பீங்க. நீங்கள் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அந்த 500 ரூபாயில் 400 ரூபா வந்து சிபிடி எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ரீஃபண்டுங்கிறது ஆயிரும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வெரி பிகினிங்லேருந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இப்போ பண்ணுறவங்கிறவங்க இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன், என்னென்ன நான் கொடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போங்க. ஸோ தட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் அப்ளைங்கிறத பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு ஸ்டெப்பில் என்ன டீட்டெயில்ன்றது தெரில, எனக்கு என்ன இதை போடணும்னு தெரில அப்படி மாதிரி டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் ஐடின்றதை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப்பில் டவுட் வருதோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நான் ஈவினிங் மெயில் செக் பண்ணுறப்போ உங்களோட டவுட் என்னன்னு பார்த்து அதுக்கு என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கிறதுலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் எக்ஸாமுக்கு இதில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸுங்கிறது. ஸோ இந்த எக்ஸாமுடைய சிலபஸோட இதுவுமே வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் பார்த்துக்கலாம். பெட்டர் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை இது பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் ரீசெண்டாக நடந்த பேப்பரோட கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் ப்ரிஃபேர் பண்ணுறப்ப தான், ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் நினச்சி பார்க்குற அந்த பெட்டர் ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பேப்பர்ஸை வச்சு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை வச்சு இது ஓரியன்டாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் நான் கவர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸ்னோ அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். வித் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட எக்ஸாமுக்கு என்ன முக்கியமாக தேவை, என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் எனக்கு ஒரே இடத்துல கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எனக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். நான் கொடுக்குறத படித்து நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த சாப்டர் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலராக அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நான் கொடுக்குற ஷெட்யூல் சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த செக்ஷனல் கண்ட்ரோலர் எக்ஸாமுக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். அப்கமிங்காக வரப்போகிற எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண போகிற சிஜிஎல் எக்ஸாமுக்கு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலர் இன்டர்வெல்லில் கண்டென்ட்டையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கிட முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.